தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய அரசியல் மற்றும் அரசியலமைப்பு நெருக்கடிகளில் ஒன்றை தற்பொழுது தமிழ்நாடு சந்தித்து வருகிறது. அதுதான் கட்சித்தாவல் தடை சட்டம். தற்பொழுது நடந்து வரும் அரசியல் மாற்றங்கள் என்ன என்பதையும், கட்சித்தாவல் தடை சட்டம் என்ன என்பதையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தவேக 108 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இருப்பினும் தனி பெரும்பான்மை நிரூபிக்க முடியா சூழல் உருவானது. இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆதரவளித்தன. கடந்த மே 13ஆம் தேதி தவேக அரசுக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை கொண்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராகவும், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தரப்பை சார்ந்த 25 MLAக்கள் ஆதரவாகவும் வாக்களித்தனர். இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் 144 என்ற எண்ணுடன் பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றது. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். தற்போது அதிமுக சட்டமன்ற குழுவில் ஏற்பட்ட பிளவு ஆட்சியின் நிலைத்தன்மை, கட்சியின் உண்மையான உரிமை மற்றும் இந்திய அரசியலமைப்பின் கட்சித்தாவல் சட்டம் குறித்த மிகப்பெரிய சட்ட போருக்கு வழிவகுத்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் மத்தியில் இப்போது தமிழக அரசியலில் இருந்துள்ள மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், உண்மையான அதிமுக எது என்பதுதான். இதனை வெளிப்படையாக பார்க்கும்போது பதில் எளிதாக தோன்றலாம். ஆனால் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லும் விஷயம் அவ்வளவு எளிதல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனெனில் கட்சித்தாவல் சட்டத்தின் கீழ் சட்டமன்ற குழுவே அனைத்தும் அல்ல என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டு நடந்த சிவசேனா வழக்கினில் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மட்டுமே ஒரு அணியை உண்மையான அரசியல் கட்சியாக மாற்றிவிடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதேபோல சட்டப்பேரவையில் பெரும்பான்மை வைத்திருந்தாலும் கூட அதே அணிதான் உண்மையான அரசியல் கட்சி என்று அரசியலமைப்பு தானாக அங்கீகரிக்காது என்பதுதான் நிதர்சனம். கட்சியின் அமைப்பு, அதிகாரப்பூர்வ தலைமை, கட்சி சட்டம் மற்றும் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் போன்றவை கூட நீதிமன்ற ஆய்வுக்குட்பட்டது என அரசியலமைப்பு அட்டவணை பகுதி 10 உள்ள கட்சித்தாவல் தடை சட்டம் கூறுகிறது. இந்த நிலைமையே தற்போது தமிழக அரசியல் நெருக்கடியின் மைய புள்ளியாக மாறியுள்ளது. 22 MLAக்கள் கொண்ட EPS அணி அதிமுகவின் அதிகாரப்பூர்வ அமைப்பு என்றும், அங்கீகரிக்கப்பட்ட தலைமை தங்களுடனே உள்ளதென்றும் வலியுறுத்துகிறது. அதனால் தங்களது கொறடாதான் சட்டப்பூர்வமானவர் என்றும் கூறி வருகின்றனர் EPS தரப்பினர். ஒருவேளை நீதிமன்றம் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டால் தவேக அரசுக்கு ஆதரவளித்த 25 MLAக்களும் கட்சித்தாவல் சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படும் அபாயம் உருவாகலாம். அட்டவணை பகுதி 10 உள்ள கட்சித்தாவல் தடை சட்டம் ஒரு உறுப்பினர் அதிகாரப்பூர்வ கொறடாவை மீறி வாக்களித்தாலோ அல்லது கட்சியில் இருந்து விலகி எதிராக செயல்பட்டாலோ தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என கூறுகிறது. 91வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு பிறகு சாதாரண கட்சி பிளவுக்கு இனி பாதுகாப்பு இல்லை என்பதால் தவேகவுடன் இணைய 3/2 பங்கு உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலைமை உள்ளது. இந்நிலையில் அதிமுக என்ற கட்சியே உண்மையாக தவேகவுடன் இணைந்ததா அல்லது இது வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அரசியல் கிளர்ச்சியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது சபாநாயகன் பங்கு என்ன என்பது பற்றிய கேள்வி.
இதுவரை உண்மையான அதிமுக அணி எது என்பது குறித்து சபாநாயகர் இறுதி முடிவை வெளியிடவில்லை. அந்த தாமதமே தற்போது அரசியல் அமைப்பு சிக்கலை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. சபாநாயகர் முடிவு தொடர்பாக உச்சநீதிமன்றம் சமீபத்திய பல தீர்ப்புகளில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை வழங்கியுள்ளது. அதன்படி சபாநாயகர் முடிவை தாமதப்படுத்த முடியாது என்றும், சபாநாயகரின் தாமதம் அரசியல் பலன்களை உருவாக்க பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. அதனால் உண்மையான அரசியல் கட்சி யார் என்ற கேள்விகளில் நீண்டகால தாமதம் ஏற்பட்டால் உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ தலையிட முடியும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த விவகாரம் தொடர்பான விவாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் எழுமையானால் நீதிபதிகள் 4 முக்கிய கேள்விகளை ஆய்வு செய்யக்கூடும். அதில் அதிமுகவின் அசல் அரசியல் கட்டுப்பாடு யாரிடம் உள்ளதென்றும், அதிகாரப்பூர்வ கொறடா வழங்கும் உரிமை யாருக்கு உள்ளது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை இந்த விவகாரம் எழுப்பியுள்ளது. இதனை வைத்து பார்க்கும் பொழுது இப்போது தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலம் சட்டப்பேரவையின் எண்ணிக்கைகளுக்கும் அரசியலமைப்பின் சட்டப்பூர்வ விளக்கங்களுக்கும் இடையே சிக்கி திணறுகிறது. ஏனெனில் இந்த அரசியல் நெருக்கடி வெறும் ஆட்சியை பற்றியது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு அரசியல் கட்சியின் உண்மையான அடையாளம் யாருக்கு சொந்தம் என்பதை குறித்த வரலாற்று போராட்டமாக மாறியுள்ளது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பொன்ராஜ் கண்ணன். The Chennai Silks in Mega Summer Sale.